வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 விஷயம் பார்க்கணுங்க. முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக பார்க்குற பழக்கத்த வச்சுக்கங்க. அதாவது அதிகமாக தேவையில்ல. இப்போ உங்களுக்கு என்ன தமிழுக்கு செலெக்ஷன்ஸ்ட்டு வரணும். ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே அப்டேஷன் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பேஜஸ் வருங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடி தகவல் வந்து இங்கே அப்டேஷன் வந்துச்சுன்னா, இந்த நியூ காட்டும் உங்களுக்கு. அப்புடின்னா அந்த இதில் அப்டேஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதில் போயிட்டு வியூ கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து அந்த டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சோ, அதிலேருந்து இப்போ கரண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ஸ்டேட் இருக்கிற வரைக்குமே எல்லா அப்டேஷனும் வருது. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களே போதுங்க. இதுதான் உண்மை. இதில் வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும். மற்றபடி சோசியல் மீடியாவில் வரது வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் தவறான செய்தி தான் இருக்குது. என்னதையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். 2வது விஷயம் வந்து இது வந்து வெயிட் பண்ணுங்கள். தமிழுக்கும் ப்ளஸ் அடுத்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் பற்றிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும். நான் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த இது மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்க, வாங்க 2வது விஷயத்துக்கு போகலாம். 2வது என்ன விஷயம்னா, இது மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கோசரம் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. அது ஸ்டாண்டர்டாக இதிலேயே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் இதில் புதுசாக நீங்கள் பண்ண வேண்டிய வந்து பார்த்திங்கன்னா, இந்த லேபிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிங்க. இது ஃபோனில் வந்து போய் க்ரியேட் பண்ண முடியாதுங்க. சிஸ்டம்னா லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்களே பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டு இதுக்கான இது பார்த்துங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் இருந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ தகவல் கேட்குன்னு. எப்பயுமே பாஸ்ட் வந்து கடந்த காலத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சிருந்தது தான். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு இப்போ யூஜிடிஆர்பி இருக்கட்டும், இப்போ செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமாக இருக்கட்டும், இது எல்லா சம்மந்தப்பட்டும் பார்த்திங்கன்னா, ஒரு லேபிள் ஒன்று வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பிஜிடிஆர்பி இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேஷன் வந்து பெரும்பாலும் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லேபிள் தான். நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா அப்டேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி லேபிள் போட்டு நான் இது வச்சுருப்பேங்க. நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலில் ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டாக இருக்கும், 10th 12th யூஜி, பிஜி, பிஎடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இதில் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க உங்களுக்கு. நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரிஜினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது அந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட மெய்த்தன்மையை நிரூபிக்கும்பட்டு அவங்க ஒரிஜினல்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்துன்னா அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் எங்கேயும் சர்டிஃபிகேட் தேவையில்ல. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இது மாதிரி ஸ்கேன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அந்த எம்பி கம்மியாக கூட வச்சுங்க, 250க்குள்ளார. ஏன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே 250 எம்பிக்கு கேபிக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதனால் அந்த சைஸ்லேயே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஒரு ரூ. 500 போனாலும் பரவாயில்லைங்க. ஒரு நல்ல சென்டராக உங்களுக்கு தெரிஞ்ச சென்டரில் போயிட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர் தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதனால் அவங்க வந்து உங்கள் டேட்டா வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படியே வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து மார்க்லேருந்து எல்லாமே, பர்சனல் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு மெயில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏன்னா இப்போ நம்ம அவசரப்பட்டு இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொந்த மாவட்டத்தில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்ற தேர்வுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெளி மாவட்டத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைன்னா அவசரமாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டும் போக மாட்டோம். அதனால்
அப்போ நம்மளுக்கு தேவைப்படும்போது சிரமப்படுவீங்க. அதனால உங்களுக்கு டைம் இப்போ பொறுமையா இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நீங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்கேன் பண்ணி நீங்க ஒரு ஃபோல்டரா போட்டு வச்சுட்டிங்கன்னா, இது போட்டு ஓகே. உங்களுக்கு அ தேவையானப்ப நீங்க இருந்த இடத்துலயே எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபோன், ஒரு மெயில் மட்டும் இருந்தா போதும். டக்குன்னு போறீங்க, ப்ரௌசிங் சென்டருக்கு போறீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வந்துக்கிட்டே இருங்க. எந்த சர்டிஃபிகேட் எங்கே கேட்டாலும் சரி, டக்குன்னு குடுத்துடலாம். அதனால் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண பாருங்கள். இந்த 2 விஷயத்துக்கோசரம் தான் இந்த வீடியோ போடுறேங்க. இது வரைக்கும் பண்ணலாம் ஓகேங்க. இப்போ நீங்கள் இந்த இது கிரியேட் பண்ணிட்டீங்கனாவே, உங்களுக்கு பண்ண வேலையே அந்த ஏ டூ இசட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அப்லோட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சிலபஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நான் அந்த ஃபோல்டர் பாருங்கள், யூஜிடிஆர்பி கிரியேட் பண்ணது எல்லா இதுவுமே இருக்குங்க. இதில் அப்லோடிங் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே நான் இங்கே கொடுத்து வச்சுருப்பேன். எனக்கு தேவையானப்போ நான் டக்குன்னு எடுத்துகிட்டு என்னோடய ப்ராசஸ் ஈஸி பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன், ஹால் டிக்கெட் வந்தது, டென்டேட்டிவ் கீ வந்தது, ஃபைனல் கீ வந்தது, ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்தது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் விட்டது, செலெக்ஷன் லிஸ்ட் விட்டது, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க எல்லாமே இதில் பக்காவாக இந்த கால் லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அடுத்தது ப்ராசஸ் எல்லாமே இதில் நீங்கள் போட்டு வச்சுங்க. சிவி லிஸ்ட்லேருந்து இப்போ ஒரு டேட்டாவுமே நீங்கள் வந்து இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு, டேட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் போடாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆகிடுச்சுன்னா வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பத்தலைனாவோ எரர் ஆயிரும். அதே மாதிரி அதில் டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் மெயில் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.